வெளியில கிறிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா ஒரு சூப்பரான சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் சிக்கனையும் நான் இதில் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உள்ளே போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக சிக்கன் 65 ரெடி ஆயிடும். சிக்கனை பொறுத்தவரை அந்த எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது கார்னிஷிங்காக லைட்டாக பச்சை மிளகாவை கீறி அதே எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச சிக்கன் மேலே அதை தூவி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எங்கள் வீட்டில் இதான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.